Hello viewers, how are you all? I hope you are well. Since we are facing to struggle spreading of COVID-19 virus, I hope you are staying at home safely. So we may have a lot of time. The time should be spent in a good way. That is, make your time quality. At least make your kids learn English better. I think this video will help you to enrich the understanding the grammar portion, especially the direct and indirect speech. Since I have already told in my previous class, today in this class we are going to understand what are the rules should be followed when we change the given direct speech into the indirect speech. இன்றைக்கு இந்த கிளாஸில் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னது போல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது என்னென்ன ரூல்ஸ் விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். மற்ற கிராமர் போர்ஷனை புரிந்து கொள்வதை காட்டிலும் அதனை நடத்துவதை காட்டிலும் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் நடத்துவதும் புரிந்து கொள்வதும் சில மணி நேரங்கள் எடுக்கத்தான் செய்யும். டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாம் அடிப்படையான கிராமர் பேஸ் கிராமர் அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும். So here I wish to put a humble request. Don't skip this video until the end of this class. Okay, let's move on to the topic. வாங்க கிளாஸ்க்கு போலாம். இப்பொழுது ஒவ்வொரு ரூல்ஸாக பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ரூல், டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்கிறது என்பதை பார்த்து அதனோடு தொடர்புடைய பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்ற வேண்டும். முதலில் டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்தால் அதனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்ற வேண்டும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் அதனை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மாற்ற வேண்டும். பாஸ்ட் சிம்பிள் என்று இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாகவும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதனையும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்ற வேண்டும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால் அதனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாகவும், ஃபியூச்சர் வில் ஃபியூச்சர் என்று டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வுட் என மாற்றி கண்டிஷனல் கிளாஸாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுத வேண்டும். இதுபோன்று ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்ற பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் இன்வெர்டட் கொட்டேஷனுக்குள் இருக்கக்கூடிய டென்ஸு அதனுடைய பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றப்பட்டாலும் ஒரு சில கண்டிஷனில் ஒரு சில சூழ்நிலைகளில் டைரக்ட் ஸ்பீச்சில் இன்வெர்டட் கொட்டேஷனுக்குள் இருக்கக்கூடிய டென்ஸு மாற்றப்படாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதப்படுகிறது என்பதனையும் பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் சூழ்நிலைகள் என்னவென்று பார்க்கலாம். The first one condition is if the introductory verb, that means reporting verb, is in the present perfect or future. We need not change the tense in this direct speech. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வேர்பு பாஸ்ட் டென்ஸில் இல்லாமல் ப்ரெசண்ட் ஆர் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் ஆர் ஃபியூச்சர் டென்ஸில் இருந்தால் ரிப்போர்ட்டட், அதாவது வித்தின் இன்வெர்டட் கொட்டேஷன்ஸ்குள் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வெர்பை மாற்றாமல் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிவிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டைரக்ட் ஸ்பீச்சில் he says, கமா வித்தின் இன்வெர்டட் கொட்டேஷன் ஐ வில் கம் என்று இருக்கிறது. இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சிற்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வெர்பு என்று சொல்லப்படக்கூடிய இன்ட்ரோடக்டரி வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பதனால் ஐ வில் கம் என்பதில் மெயின் வெர்பு இல்லை. மெயின் வெர்பு இருந்தாலும்
as it is அப்படியே எழுதிக் கொள்ளலாம். Why this? Because the reporting verb is in present tense. Here will என்ற helping verb மட்டும் இருக்கிறது. இந்த will என்ற helping verb-ஐ அப்படியே as it is எழுதிக்கொண்டு reported பார்ட்டில் இருக்கக்கூடிய first person singular subject I என்பது first person ஆக ஸ்பீக்கரை குறிப்பதாக இருக்கிறது. இங்கு ஸ்பீக்கர் என்பது he என்று இருப்பதனால் டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கக்கூடிய ஐ என்ற ப்ரோனவுன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் he என்ற தேர்ட் பர்சன் ப்ரோனவுனாக மாற்றப்பட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் he says that he will come என்று மாற்றப்படுகிறது. ரிப்போர்ட்டிங் வெர்பு பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மில் இல்லாமல் செட் என்று பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் will என்பது would ஆக மாற்றப்பட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் he would come என்று மாற்றி எழுதப்பட வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். The next one condition is fact or general truth. If the reported sentence deal with a fact or general truth, the present tense is retained or can be retained. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் உலக நீதிகளை பற்றி அறிவியல் உண்மைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குமானால் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது அதனை as it is அப்படியே எழுதிவிட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் ஸ்பீச் கோப்பர்னிக்கஸ் inverted quotation the planets revolve around the sun. ஹியர் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுக்கும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கும் இடையில் கொடுக்கப்பட வேண்டிய செட் என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு நாம் மறைமுகமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கோப்பர்னிக்கஸ் சொன்னார் கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது. இது டைரக்ட் ஸ்பீச். இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது உலக உண்மையை சயின்டிஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறதுனால அதனை அப்படியே நாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எந்த மாற்றமும் இல்லாமல் எழுதிவிட வேண்டும். Look at here this indirect speech. Copernicus stated that the planets revolve around the sun. கோள்கள் சூரியனை சுற்றி வருகிறது என்று கோப்பர்னிக்கஸ் குறிப்பிட்டிருந்தார். Here stated என்பது ரிப்போர்ட்டிங் வெர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். That என்பது கன்ஜெக்ஷன் வேர்டு. That என்பது கோப்பர்னிக்கஸ் ஸ்டேட்டட் என்ற ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சையும் The planets revolve around the sun என்ற ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் இணைக்கிறது என்பதும் நாம் தெரிந்திருக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். Here I have given a few sentences of where we should not change the tenses in reported speech. You just pause this place for a while. After understanding clearly, then you continue your watching. The next condition is time clause. If the reported sentence contains a time clause, the tense of the time clause remain unchanged. That means direct speech இருக்கக்கூடிய reported sentence time clause-ற்குள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை indirect speech-இல் மாற்றம் செய்யாமல் எழுதிவிடலாம். The time clause remain unchanged in indirect speech as it is in direct speech. Let me give an example for this type. Direct speech. He said, within inverted quotation, his parents died while he was still at school. அவள் சொன்னால் அவனுடைய பெற்றோர்கள் அவன் பள்ளிக்கூடத்தில் இருந்தபோது இறந்து விட்டார்கள். Here in this direct speech, his parents died என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு சென்டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய his parents died என்ற இந்த சென்டென்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு மாற்ற வேண்டும் என்று சேஞ்சஸ் ஆஃப் த டென்ஸில் ஒரு ரூலாக பார்த்திருக்கிறோம். அதன்படி ரிப்போர்ட்டிங் வெர்ப் செட் என்று இருப்பதனால் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் his parents died என்பது பாஸ்ட் டென்ஸில் இருக்கின்றது. இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸிற்கு மாற்றுவதாக his parents had died என்று மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ரிப்போர்ட்டிங் வெர்ப்
said என்று past tenseல் இருந்தாலும் மெயின் கிளாஸிற்கு அடுத்து இருக்கக்கூடிய while he was still at school என்ற subordinate clause time clause-ஐ பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதனால் அதில் எந்தவித மாற்றம் இல்லாமல் as it is அப்படியே indirect speech-லும் she said that his parents had died while he was still at school என்று எழுத வேண்டும். The next one condition is the second or third conditional. Here conditional means if clause. If clause-ஐ பற்றிய ஒரு சிறு குறிப்பு. If clause-இல் present verb இருந்தால் மெயின் கிளாஸில் மாடல் வெர்புகளான can, shall, will plus verb 1 என்ற ஸ்ட்ரக்சரில் வரும். இந்த ஃபர்ஸ்ட் டைப் if clause future எதிர்கால விளைவுகளை பற்றி விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. The second type if clause என்பது if clause-இல் verb past tense-இல் தரப்பட்டு இருந்தால் மெயின் கிளாஸில் மாடல் வெர்புகளான would or would plus verb 1 என்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதேபோல third type if clause என்பது if clause-இல் past perfect tense இருந்தால் அதனுடைய மெயின் கிளாஸில் would have or would have plus verb 3 என்ற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். The second or third conditional if clause என்பது unreal உண்மையில்லாத நடந்து முடிந்த past நிகழ்வுகளை பற்றி விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. Okay, let's move on to the main topic. Indirect speech-இல் the second or third type of if clause that means conditional clause கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை indirect speech-இல் as it is அப்படியே எழுதிவிடலாம். Look at this example. Direct speech. He said, comma within inverted quotation, if I won the lottery, I would travel around the world. Reported speech, direct speech-இல் if clause-ஆக conditional clause-ஆக இருக்கிறது. if clause-இல் இருக்கக்கூடிய pronoun first person I என்பது reporting speech-ல he என்ற ஸ்பீக்கரை குறிக்கிறது. ஸோ டைரக்ட் ஸ்பீச்சிற்கு மாற்றுகின்ற பொழுது I என்பதனை he என்ற ப்ரோனோனாக மாற்றி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் as it is அப்படியே எழுதப்படுகிறது. வேண்டுமானால் மெயின் கிளாஸை முதலில் எழுதி இரண்டாவதாக if கிளாஸை எழுதிக் கொள்ளலாம். ஸோ the reported speech he said that he would travel around the world if he won the lottery என்று எழுதலாம். The second rules for changing the direct speech into the indirect speech is change of auxiliary verbs. Direct speech-இல் இருக்கக்கூடிய auxiliary verb எப்படி indirect speech-இல் மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். Direct speech-இல் auxiliary verb shall என்பது indirect speech-இல் should என்பதாகவும் will என்பது would என்பதாகவும் can என்பது would என்பதாகவும் may என்பது might என்பதாகவும் மாற்றப்படுகிறது. இதேபோல் டைரக்ட் ஸ்பீச்சில் do does என இருந்தால் அதன் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இரண்டையுமே did என்பதாகவும் மாற்றப்பட்டு have has என்று டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இரண்டையுமே had என்று past tense-க்கு மாற்றப்படுகிறது. டைரக்ட் ஸ்பீச்சில் ஆக்சிலரி வெர்புகள் have to, must, ought to என்பனவை இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் had to என்று மாற்றி எழுத வேண்டும். ஆனால் டைரக்ட் ஸ்பீச்சில் used to என்ற ஆக்சிலரி வெர்ப் இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படியே எழுத வேண்டும் என்பதனையும் but at the same time if the past form of the auxiliary verbs in the direct speech they are used as they are. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் ஆக்சிலரி வெர்ப்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த ஆக்சிலரி வெர்புகளை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் they are used as they are அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன என்பதனையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். The third rule for changing the direct speech into the indirect speech is change of pronouns. Direct speechல I என்ற first person இருக்கின்ற பொழுது ஸ்பீக்கர் மேல் ஜெண்டராக ஆண்பாளாக இருந்தால் he என்றும் ஃபீமேல் ஜெண்டராக பெண்பாளாக இருந்தால் she என்றும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற வேண்டும். இதுபோலவே டைரக்ட் ஸ்பீச்சில் மீ என்ற ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வருகின்ற பொழுது அது மேல் ஜெண்டர் ஆண்பாளை குறித்தால்
ஹிம் என்றும், ஃபீமேல் ஜெண்டர் பெண்பாலை குறித்தால் ஹர் என்றும் ரிப்போர்ட்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றப்பட வேண்டும். இதுபோலவே டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய வி என்பது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தே என்றும், டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய அஸ் என்பது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தெம் என்றும் மாற்றப்பட வேண்டும். டைரக்ட் ஸ்பீச்சில் யூ என்பது சப்ஜெக்டிவ் செகண்ட் பர்சனாக வருகின்ற பொழுது அது லிசனரை குறிப்பதாகவும், அது மேல் ஜெண்டர் ஆண்பாலை குறித்தால் ஹி என்பதாகவும், ஃபீமேல் ஜெண்டர் பெண்பாலை குறித்தால் சி என்பதாகவும், ப்ளூரல் நவுனை குறித்தால் தே என்பதாக மாற்றப்பட வேண்டும் என்பதனையும், அதே சமயத்தில் யூ என்பது ஆப்ஜெக்ட் புரோனோனாக டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குமானால் அது மேல் ஜெண்டர் ஆண்பாலை குறித்தால் ஹிம் என்றும், ஃபீமேல் ஜெண்டர் பெண்பாலை குறித்தால் ஹர் என்றும், ப்ளூரல் நவுனை குறித்தால் அது தெம் என்றும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றப்பட வேண்டும். இவைகளைப் போலவே பொசசிவ் ப்ரோனவுன்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் மை என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பர்சன்ஸ் ஜெண்டர் இவைகளுக்கு தகுந்தபடி ஹிஸ் அல்லது ஹெர் என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் அவர் என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தேயர் என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் யுவர் என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பர்சன்ஸ் ஜெண்டர் இவைகளுக்கு தகுந்தபடி ஹிஸ் அல்லது ஹெர் அல்லது தேயர் என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் மைன் என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஹிஸ் ஆர் ஹர்ஸ் என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் அவர்ஸ் என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தேர்ஸ் என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் யுவர்ஸ் என்று இருந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பர்சன்ஸ் ஜெண்டர் இவைகளுக்கு தகுந்தபடி ஹிஸ் ஆர் ஹர்ஸ் ஆர் தேர்ஸ் என்பதாக மாற்றம் செய்ய வேண்டும் என்பதனையும் அவசியம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். சான்சஸ் ஆஃப் த ப்ரோனவுன் என்பதனை இவ்வாறாக ஷார்ட்கட்டாகவும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டை பொறுத்தும், செகண்ட் பர்சன் ஆப்ஜெக்டை பொறுத்தும் மாற்றப்படுகின்றன. அதே நேரத்தில் தேர்ட் பர்சன் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தால் அதனை மாற்ற வேண்டியது இல்லை. இதனை SON சன் என்ற ஓர் அக்ரோனியம் போல, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்ட், செகண்ட் பர்சன் ஆப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் நோ சேஞ்ச் என்பதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். The fourth rules for changing the direct speech into the indirect speech is changing time and place references. டைரக்ட் ஸ்பீச்சில் நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றின் அண்மையை அருகில் என்ற பொருள் வரக்கூடிய ப்ராக்சிமல் வேர்ட்ஸ்களை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தொலைவை குறிக்கும் வார்த்தைகளாக டிஸ்டல் வேர்ட்ஸாக மாற்றப்படுகின்றன. So here we are going to know what are the proximal words and the distal words. டைரக்ட் ஸ்பீச்சில் this இது என்ற ப்ராக்சிமல் வேர்ட்ஸ் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that அது என்ற டிஸ்டல் வேர்ட்ஸாக மாற்றப்படுகின்றது. இதுபோலவே டைரக்ட் ஸ்பீச்சில் these இவைகள் என்பது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் those அவைகள் என்பதாகவும், now இப்பொழுது என்பது then அப்பொழுது என்பதாகவும், ago முன்னதாக என்பது before முன்பு என்பதாகவும், just இப்பொழுதுதான் என்பது then அப்பொழுது என்பதாகவும், thus இவ்வாறு என்பது so அவ்வாறு என்பதாகவும், here இங்கே என்பது there அங்கே என்பதாகவும், today இன்று என்பது that day அந்த நாள் என்பதாகவும், tomorrow நாளை என்பது the next day அல்லது the following day அடுத்த நாள் என்பதாகவும், yesterday நேற்று என்பது the previous day அல்லது the day before முந்தைய நாள் என்பதாகவும், day before yesterday நேற்று முன்தினம் என்பது the day before அல்லது the previous day முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் அல்லது 2 days before 2 நாட்களுக்கு முன்பாக என்பதாகவும், day after tomorrow நாளை மறுதினம் என்பது the day after அல்லது the next day அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அல்லது in 2 days 2 நாட்களில் என்பதாகவும், next week அடுத்த வாரம் என்பது the following week வரும் வாரம் என்பதாகவும், next month அடுத்த மாதம் என்பது the following month வரும் மாதம் என்பதாகவும், next year அடுத்த வருடம் என்பது the following year வரும் வருடம் என்பதாகவும், last week போன வாரம் என்பது previous week
முந்தைய வாரம் என்பதாகவும், லாஸ்ட் மந்த் போன மாதம் என்பது ப்ரீவியஸ் மந்த் முந்தைய மாதம் என்பதாகவும், லாஸ்ட் இயர் போன வருடம் என்பது ப்ரீவியஸ் இயர் முந்தைய வருடம் என்பதாகவும், லாஸ்ட் நைட் நேற்றிரவு என்பது ப்ரீவியஸ் நைட் முந்தைய இரவு என்பதாகவும், லாஸ்ட் டே இறுதி நாள் என்பது ப்ரீவியஸ் டே முந்தைய நாள் என்பதாகவும், டுநைட் இன்றிரவு என்பது தட் நைட் அன்றிரவு என்பதாகவும், டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய நேரம் மற்றும் இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றப்படுகின்றன. அடுத்து நாம் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டியது 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். Why this? Because ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் தகுந்தபடி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பை மாற்றி எழுத வேண்டும். அதோடு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சையும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இணைக்கின்ற பொழுது ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் தகுந்தபடி கன்ஜெக்ஷன் வேர்ட் எழுத வேண்டுமாதலால் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்களான டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கூற்று வாக்கியங்கள், இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் வினா வாக்கியங்கள், இம்பரேட்டிவ் கமாண்ட் கட்டளை அல்லது வேண்டுகோள் வாக்கியங்கள், எக்ஸ்கிளமேட்டிவ் எக்ஸ்கிளமேஷன் வியப்பு அல்லது விருப்பு வாக்கியங்கள், இவைகளுக்கான ஸ்ட்ரக்சரையும் நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். ஹி ஸ்டாப்டு அவன் நிறுத்தினான், ஸ்டேட்மெண்ட் என்பதாகவும், டிட் ஹி ஸ்டாப் அவன் நிறுத்தினானா, இன்ட்ராகேட்டிவ் என்பதாகவும், ஸ்டாப் நிறுத்து, கமாண்ட் என்பதாகவும், ஹவு ஹி ஸ்டாப்டு அவன் எப்படி நிறுத்தினான் என்று வியப்பாகவும் இந்த சென்டென்ஸ்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனையும் அவசியம் கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். The fifth rule for changing the direct speech into the indirect speech is change of reporting verb. Direct speechல reported partல இருக்கக்கூடிய sentence or phrase declarative or sentence statement ஆக இருந்தால், reporting verb said to என்று இருக்கின்ற பொழுது indirect speechல் அது told என்பதாகவும், இதேபோல் said என்று ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருந்தால் அதனை மாற்றமில்லாமல் as it is அப்படியே said என்பதாகவும், say to என்று இருந்தால் அதனை tell என்பதாகவும், says to என்று இருந்தால் tells என்பதாகவும் இன்டைரக்ட் ஸ்பீச்சிற்கு மாற்றி எழுத வேண்டும். அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆக இருந்தால் ரிப்போர்ட்டிங் வெர்ப் பிரசன்ட் டென்ஸில் say என்று இருக்கும் பொழுது அதனை ask, question, enquire, demand என்பதாகவும், says என்று இருக்கும் பொழுது asks, questions, enquires, demands என்பதாகவும், ரிப்போர்ட்டிங் வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் said அல்லது said to இருந்தால் அதனை asked, questioned, enquired, demanded என்பதாகவும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி எழுத வேண்டும். அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ரிப்போர்ட்டிங் வெர்பு 3 வழிகளில் எழுதப்படுகிறது. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கமாண்ட் ரிலேட்டட் வெர்ப்ஸ். கமாண்டடு கட்டளையிடுதல், ஆர்டர்டு உத்தரவிடுதல், த்ரெட்டன்டு பயமுறுத்துதல், வார்ன்டு எச்சரித்தல், கம்பல்டு பலவந்தப்படுத்துதல். அடுத்து ரிக்வெஸ்டட் ரிலேட்டட் வேர்ட்ஸ். ரிக்வெஸ்டடு பணிவாக கேட்டல், பெக்குடு கெஞ்சி கேட்டல், இம்ப்ளோர்டு வருந்தி கேட்டல், பிசீச்டு வேண்டி கேட்டல், என்ட்ரீட்டடு மன்றாடி கேட்டல். அடுத்து அட்வைஸ் ரிலேட்டட் வேர்ப்ஸ். அட்வைஸ்டு ஆலோசனை வழங்குதல், அர்ஜுடு வற்புறுத்தி கூறுதல், எக்ஸார்டடு செயலாற்ற தூண்டுதல், பெர்சாடடு அறிவுறுத்தி இடங்க வைத்தல், என்கரேஜ்டு ஊக்குவித்தல். இவைகளில் கமாண்டடு, ஆர்டர்டு, ரிக்வெஸ்டடு, அட்வைஸ்டு போன்ற ரிப்போர்ட்டிங் வெர்புகள் ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தப்படுகின்றன. மிக முக்கியமான குறிப்பை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் பார்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பை இன்ஃபினிட்டிவாக டு ப்ளஸ் கிவன் வெர்பாக எழுத வேண்டும். அதே சமயத்தில் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டு எழுதக்கூடாது என்பதனையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்குள் இருக்கக்கூடிய ஃப்ரேஸ் எந்த எக்ஸ்பிரஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது என்பதனை பார்த்து அதற்கு தகுந்தபடி
கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ரிப்போர்ட் வெர்புகளான எக்ஸ்கிளைம்டு கூச்சலிடுதல், அக்ளைம்டு கைதட்டி பாராட்டுதல், அப்ளாடடு கைதட்டி மெச்சி பாராட்டுதல், டிக்ளேர்டு உறுதியாக அறிவித்தல், ஒண்டர்டு அதிசயப்படுதல், சர்ப்ரைஸ்டு ஆச்சரியப்படுதல், விஸ்டு வாழ்த்துதல், ப்ரேய்டு தொழுதல் அல்லது செபித்தல், ரிக்ரெட்டடு வருத்தப்படுதல், கிரைடு அழுதல். இவைகளில் பொருத்தமான ஒன்றை ரிப்போர்ட்டிங் வெர்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். The sixth rule for changing the direct speech into the indirect speech is conjunction. This conjunction word should be written in between the reporting speech and the reported speech as per the type of sentence in the indirect speech. அதாவது conjunction word indirect speechல் reporting speechக்கும் reported speechக்கும் இடையில் type of sentenceக்கு ஏற்றபடி எழுத வேண்டும். டைப் ஆஃப் சென்டென்ஸ் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கின்ற பொழுது கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதாகவும், சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஆக இருக்கின்ற பொழுது கன்ஜெக்ஷன் வேர்டு இஃப் அல்லது வெதர் என்பதாகவும், சென்டென்ஸ் எக்ஸ்கிளமேட்டரியாக இருக்கின்ற பொழுது கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதாக எழுத வேண்டும் என்பதனையும், டைப் ஆஃப் சென்டென்ஸ் இம்பராட்டிவாக இருக்கின்ற பொழுது கன்ஜெக்ஷன் வேர்டு எதுவும் எழுத வேண்டியது இல்லை என்பதும், அதே சமயத்தில் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெர்பை இன்ஃபினிட்டிவாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுத வேண்டும் என்பதனையும் ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். The last seventh rule and also general rules for changing direct speech into indirect speech. Omit all inverted commas or quotation marks. End the sentence with a full stop. டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமாஸ், இன்வெர்டட் கொட்டேஷன் மார்க்குகளை நீக்கிவிட்டு சென்டென்ஸின் கடைசியில் புள்ளி வைக்க வேண்டும். அண்ட் ஒன் மோர் ஜென்ரல் ரூல், இதனை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரூலாக பார்த்திருக்கிறோம். இஃப் த வெர்ப் இன்சைடு த இன்வெர்டட் கமாஸ் ஆர் கொட்டேஷன் மார்க்ஸ் இஸ் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ், சேஞ்ச் இட் இன் டு த கரஸ்பாண்டிங் பாஸ்ட் டென்ஸ். அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் கமாஸ் ஆர் இன்வெர்டட் கொட்டேஷன் மார்க்குக்குள் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸ்க்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற வேண்டும் என்பதும் ஒரு பொதுவான ஜென்ரல் ரூல்ஸ் தான். இதனையும் நீங்கள் மனதில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது இப்பொழுது கூறப்பட்ட ரூல்ஸை கண்டிப்பாக அவசியம் தெரிந்திருந்தால் நீங்கள் காம்ப்ளிகேட்டடான டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தாலும் அதனை எளிமையாக இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம். So for this time, I hope you have understood all these concepts. That is the rules for changing the direct speech into the indirect speech. Direct speech இலிருந்து indirect speechக்கு மாற்றக்கூடிய rules விதிமுறைகளை பற்றி தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். In our next class, on this base of the grammar rules for changing the direct speech into the indirect speech, we can easily understand how can we change the given direct speech into the indirect speech. So don't miss my upcoming videos. Until then, have a nice day.